ஒரு பெரிய நடிகர் எவ்வளவு தோல்வியை தாங்குவார்னு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ விஜய் வந்து 5 தோல்வி தாங்கினா கூட அப்படியே நிற்பார். ஆனால் சிவகார்த்திகேயன் எத்தனை தோல்வியை தாங்க முடியும்னு ஒன்று இருக்குது. அவரும் வந்து கண்டினியூஸாக 5 ஃப்ளாப் 6 ஃப்ளாப் கொடுப்பாருப்பா. ஒரு ஹிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு 6 ஃப்ளாப் கொடுக்குற அளவுக்கு தாங்குவாருன்னா அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அது வந்து இன்னும் அவருக்கு வரல. ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இங்கே இருக்கிற பல தமிழ் ஹீரோக்களுடைய கண்ணை உறுத்திட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாம் ஒரு காட்சி அதில் வந்து அவர் படத்தை பெருமைப்படுத்தணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது, நினைக்கவும் மாட்டாங்க. வழக்கமான ஒரு ஃபார்முலா கதையாக அது இருக்காது. ஏன்னா தனுஷ் இப்போ எடுத்துருக்கிற முடிவு என்னென்னா, வழக்கமாக படம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. எல்லா படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோவை தாண்டி கதைக்காக நடிப்பாங்கல்ல சார். இப்போ சூர்யா, விக்ரம் அந்த மாதிரியான இடத்த வந்து தனுஷ் பிடிக்கணும்னு நினைக்கிறாரா? எப்பவுமே அவர் அப்படி தானேங்க பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அவருடைய பழைய படம் சொல்லான்லே பண்ணிட்டாருங்க. இன்னும் முடியல, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பாடல் காட்சி முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அநேகமாக சூர்யா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. விஜய் இந்த சினிமாவிலிருந்து 3 ஆண்டுகள் ஓய்வு எடுக்கிறார் அல்லது ஓராண்டுகள் ஓய்வு எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கேள்வி கொண்டு வர சார். இல்லை, அப்படி ஒரு டாக் வந்து நீண்ட காலமாக இருக்குது. அவர் அரசியலுக்கு வர்றதுனால விஜய் அஜித்துக்கு நடந்த சில சாதகங்கள்லாம் சூர்யாவுக்கு நடந்திருக்கன்னா இல்லை. விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்துறல, இது அசிங்கம் தான் சொல்கிறோம். ஆனாலும் இங்கே இந்த வெற்றிக்கு அது தேவைப்படுது. ரெண்டுமே. சூர்யாவுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு சந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரம், ஆல்ரெடி வளர்ந்துட்டாரு சார், சிவகார்த்திகேயன். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே விஜய மாதிரியே இருக்குது. ஒரு தெலுங்கு டைரக்டர் பண்ணால் அவர் போய் தெலுங்கு டைரக்ட் பண்ணுறாரு. அவர் எந்த காலேஜில் முன்பு ஆடியோ லான்ச் நடத்தினாரோ அதே காலேஜுக்கு போகிறாரு. ரூட் எல்லாமே விஜயோடைய பாணியிலேயே இருக்குது அப்படின்ட்டு ஒரு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கிட்ஸை பிடிச்சிட்டார் இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆசைப்படுவதில் தவறு இல்லை. எப்போவுமே அப்படி ஒரு ஆசை இருக்க வேண்டியதானே. நமக்கு முன்னால் யார் டாப்பில் இருக்காங்களோ அந்த இடத்த நம்ம பிடிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ ரஜினி வந்து ஒரு இடத்துல இருக்கும்பொழுது விஜய்க்கு அந்த ஆசை இருந்தது. அவருடைய நோக்கமெல்லாம் அந்த இடத்த பிடிக்கணும்னு இருந்துச்சு. பாபா தோல்வி அடைந்த போது விஜய் பார்ட்டி வச்சு கொண்டாடினாருங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயனுக்கு விஜய் இடத்தை பிடிக்கணுங்கிற லட்சியம் தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் யதார்த்தம் கலா நிலவரத்தெல்லாம் அவர் உணரணும். இப்போ அண்மையில் நாங்கள் மலேசியா போயிருந்தப்போ அங்கே பல திரைப்பட விநியோகஸ்தர்கள் பிரபலங்கள்லாம் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. இப்போ லியோ படம் வந்து இங்கே 12 கோடி ரூபா கேட்குறாங்க லியோ படத்துக்கு அப்படின்னாங்க. அப்படியே பேசிகிட்டே வரும்போது மாவீரன் படமும் இங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்பொழுது என்ன விலை கேட்குறாங்க அப்படின்னா 60 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னு. யோசிச்சு பாருங்கள், 12 கோடி எங்கே இருக்குது, 60 லட்சம் எங்கே இருக்குது? அப்போ இவரை தொட வேண்டிய தூரங்கிறது எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் லட்சியம் நல்ல விஷயந்தான், தவறில்லை. ஆனால் தமிழ்நாடு அளவில் அவருடைய க்ரோத் வந்து ஓரளவு நல்ல வேணும். நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, அந்த டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் அதெல்லாமே ஒரு நல்ல ரேஞ்சுக்கே போகுது. ஆடியன்ஸை பார்க்குறாங்க, அந்த டிஆர்பி என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க சார். அதனுடைய வளர்ச்சி சிவகார்த்திகேயன் அதிகமாகவே இருக்குது. நிச்சயமாக இருக்குது. அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இருக்குது. அதான் சொன்ன மாதிரி இந்த டிஆர்பிலாம் ஒரு படம் போட்டால் பெரிய அளவுக்கு போகுது. ஸோ அதனால் அந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவாக வந்துட்டுருக்காரு. பட்டு ஒரு பெரிய நடிகர் எவ்வளவு தோல்வியை தாங்குவார்னு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ விஜய் வந்து 5 தோல்வி தாங்கினா கூட அப்படியே நிற்பார். ஆனால் சிவகார்த்திகேயன் எத்தனை தோல்வியை தாங்க முடியும்னு ஒன்று இருக்குது. அவரும் வந்து கண்டினியூஸாக 5 ஃப்ளாப் 6 ஃப்ளாப் கொடுப்பாருப்பா. ஒரு ஹிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு 6 ஃப்ளாப் கொடுக்குற அளவுக்கு தாங்குவாருன்னா அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அது வந்து இன்னும் அவருக்கு வரல. இது மாதிரி மாவீரன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் கூட வந்திருந்தது சார். நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த ட்ரெய்லரில் குறிப்பாக சிவகார்த்திகேயன் அதிகம் பேசவே கிடையாது. டாக்டர் படம் மாதிரி இருந்தார். ஸோ அதிகம் பேசாதனாலே இந்த படம் பெரிய ஹிட் ஆயிரும் அப்படின்னு சும்மா ஒரு கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. எஸ்கேபின்ஸ் கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க. தாண்டி இந்த படத்துக்குள்ள மாவீரன் திரைப்படத்தில் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து உள்ளே இருக்காரு. அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இப்படி லோகேஷ் கனகராஜ் ரோலெக்ஸை சஸ்பென்ஸாக வச்சுருந்தாரோ அது மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் கேட்டிங்களா சார்? தெரியல. அவரோட கருணாகரன் நடிக்கிறதா சொன்னாங்க. பெரிய ஹீரோ யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ் ஹீரோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இங்கே இருக்கிற பல தமிழ் ஹீரோக்களுடைய கண்ணை உறுத்திட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாம் ஒரு காட்சி அதில் வந்து அவர் படத்தை பெருமைப்படுத்தணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது, நினைக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதர் லாங்குவேஜ்லேருந்து யாராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர தமிழ் படங்களில் இருக்கிற மிக முக்கியமான ஹீரோக்கள் யாரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள்
இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி இந்த சைடு இருப்போம் சார். தனுஷ் அவர்கள் இந்த படத்தை D50 அவருடைய படம் அவரே இயக்குறாரு இல்லையா சார், அந்த படத்திற்காக தான் அந்த மொட்டை காஸ்டியூம்ஸ் அப்படிலாம் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லரோட போஸ்டர் வந்தது, நல்ல வரவேற்பு இருந்தது. கேப்டன் மில்லர் படம் முடிஞ்சு விடையிருந்துச்சா? அண்ட் இந்த படத்துடைய கதை என்ன மாதிரியான ஒரு கதை சார்? ஏன்னா அதோட கெட்டப்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கே, மொட்டையெல்லாம் போட்டு அதுக்காக இருக்காரு. பட் அது ஏதோ ஒரு ராயன்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க போல இருக்கு. நடுவில் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே தானுசாரே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, ராயன் படங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. பட்டு வெளியில் திடீர்னு கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரகடான கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. இன்னொன்று வழக்கமான ஒரு ஃபார்முலா கதையாக அது இருக்காது. ஏன்னா தனுஷ் இப்போ எடுத்துருக்கிற முடிவு என்னென்னா, வழக்கமாக படம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது, எல்லா படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது அடடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அமைப்பு இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா இப்போ பெரிய ஸ்டார் ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு வில்லன் ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறது இது மாதிரியே தான் போயிட்டுருக்கும். ரொம்ப வழக்கமாக அடுத்த சீன் என்ன நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம் இனிமேல் நம்ம பண்ண வேணாங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம மாரி 2ங்கிற மாரி 2 வந்துச்சு இல்லையா, இந்த மாரி சீரீஸ் இன்னும் வருமாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனுஷ் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னாடி. அதனால் இந்த கதை வந்து நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கதையாக இருக்கும். புது புது கதைக்களத்தை தேர்ந்தெடுக்க முயற்சி. ஆமாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம், இன்றைக்கி சின்ன படங்கள் கூட பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் வந்து ரசனையை விரும்புகிறாங்க, பார்த்த படத்தையே பார்க்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் வந்து நம்ம மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய நண்பர்கள்டெல்லாம் நம்ம பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் தனுஷனுடைய பார்வையே இப்போ வேறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோவை தாண்டி கதைக்காக நடிப்பாங்கள்ல சார், இப்போ சூர்யா, விக்ரம் அந்த மாதிரியான இடத்த வந்து தனுஷ் பிடிக்கணும்னு நினைக்கிறாரா? எப்போவுமே அவர் அப்படி தானேங்க பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவருடைய பழைய படம் சொல்லான்லே பண்ணிட்டாருங்க, மாஸ் ஹீரோ படமாகவே அது வந்துச்சு. அன்றைக்கி அவருடைய பாடிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ரசிக்க பழகிட்டோம் அவரை. அன்றைக்கி வந்து ஒரு 20 பேர் 30 பேர் அடிக்கும்போது நமக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அப்போவே அதை பண்ணிட்டார் அவர். ஸோ அதனால் வந்து விக்ரம் நீங்கள் சொல்கிறது சூர்யா அந்த லிஸ்ட்டில் அவர் எப்பயோ வந்துட்டார் அவர். ஓகே சார். அப்படியே சூர்யா சாருடைய படம் அந்த கங்குவா ரொம்ப நாளாகவே ஷூட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பாடல் காட்சி கூட முடிஞ்சதாக சொன்னீங்க. திரைப்படம் முடிஞ்சதாக முடியலையா சார்? ஏன்னா அதற்கு பிறகு ஒரு வாடிவாசல் பண்ணுறதா இருந்தது, அதுவும் தள்ளி போயிடுச்சு. இப்போ சுதா கொங்கராவிடம் கதை கேட்டிருக்காங்க, ஃபைனலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கங்குவா திரைப்படம் முடிஞ்சதாக முடியலையா? அது கொடுத்து அப்டேட் வருமா சார்? இன்னும் முடியல, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பாடல் காட்சி முடிச்சிட்டாங்க, அதற்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அநேகமாக சூர்யா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு இமேஜ், அந்த படம் தொடர்பான ஒரு இமேஜ் மட்டும் வருது. அதற்கு பிறகு சுதா கங்கோரா படத்தை நடிக்கிறாங்களே சார், அதுவும் ஒரு பயோகிராஃபியோட சம்மந்தமான படம் தானா? அது தெரியல. ஆனால் சுதா கங்கோராவுடைய ஸ்பெஷலே பயோகிராஃபி எடுக்கிறது தான். பட் எல்லாமே தொடர்ந்து பயோகிராஃபி பண்ணால் அதுவும் வந்து போர் அடிக்கும் இல்லையா, அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. பட்டு அதில் வந்து சூர்யா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். வாடிவாசல் நீங்கள் ஆரம்பிக்கலைன்னா நான் அந்த படத்துக்கு போகிறேங்கிற அளவுக்கு அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். இந்த படத்தை முடித்து கேப்பே இல்லாமல் அந்த படத்துக்கு போகிறாரு. இப்போ சூர்யாவுடைய அந்த டேரக்டர் சாய்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இதற்கு முன்பு இந்த 2 படம், ஜெய்பீமுக்கு முன்னாடி ஜெய்பீமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஓடிடியில் 2 படங்கள் வந்து சூரியரை போட்டு, அதற்கு முன்னாடி நிறைய ஒரு ஃப்ளாப் கொடுத்தாரு. படமே ஒரு மாதிரி ஃப்ளாப்பாக இருந்தது, சூர்யா காணவில்லை அப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ அவர் செலக்ட் பண்ண டேரக்டருடைய சாய்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த தாசை ஞானவேல் ஒரு பக்கம், சுதா கொங்கரா ஒரு பக்கம், 2 பேருமே அவருக்கு வேற ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அவர் தேர்ந்தெடுக்கிற டைரக்டர்கள் முழுக்க அந்த லெவல் டைரக்டர்களாக அவர் தேர்ந்தெடுக்கணும். நிச்சயமாக இந்த வெற்றிமாறனோட வாடிவாசல் பண்ணார்னா அது இன்னொரு உயரத்துக்கு அவரை கொண்டு போயிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கார் அவர். எதற்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, விஜய் இந்த சினிமாவில் வந்து 3 ஆண்டுகள் ஓய்வு எடுக்கிறார் அல்லது 1 ஆண்டுகள் ஓய்வு எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது ஃபஸ்ட்டு உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கேள்வி கொண்டு வரேன் சார். இல்லை, அப்படி ஒரு டாக் வந்து நீண்ட காலமாக இருக்குது. அவர் அரசியலுக்கு வர்றதுனால அவருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போகணும்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி இப்போ இந்த தேர்தல் நெருங்க பல சந்திப்புகள் வரும். இப்போ அந்த சந்திப்புகளை நீங்கள் இந்தியாவிலேருந்து நடத்த முடியாது. நீங்கள் எப்படி நடத்தினாலும் தெரிஞ்சிடும். இப்போ நானே வந்து இப்போ மலேசியா போகும்போது நிறைய பெரிய மனிதர்களை மீட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் சொல்கிற தகவலை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் வந்து மலேசியாவில் பெரிய பெரிய இடங்களை வாங்கி பில்டிங்குகளை வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க நேரடியாக மலேசியாவில் போய் இறங்குறாங்களான்னா கிடையாதான். நேராக சிங்கப்பூர் போயிடுறது, இல்லைன்னா வந்து பேங்காக், தாய்லாந்துன்னு போயிடுறது. போயிட்டு அங்கேருந்து ரோடு வைஸாக மலேசியா உள்ளே வராங்க. அது ஒரு பெருசாக என்ட்ரியிலே வராதான் அது, அவங்க எங்கே போகிறாங்கன்னு.
ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை மறைமுகமாக யாராலும் ட்ரேஸ் பண்ண முடியாமல் செய்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தேர்தல் நெருங்க ட்ராக் பண்ண முடியாத ஒரு நாட்டுக்கு அவர் போயாகணும். அங்கே போயிட்டாருன்னா இந்த யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அங்கே போயிடுவாங்க. அங்கே சந்தித்து இந்த திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கப்படுங்கிறதுனால அப்போ அந்த நேரத்தில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சினிமாவில் நடிக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமான்னு நினைக்கிறாரு. பட்டு அதற்கு வந்து ஒரேடியாக 2 வருஷம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கடைசி இந்த தளபதி 68 திரைப்படம் தான் கடைசி திரைப்படம், அதற்கு சம்பளம் 200 கோடி அப்படிங்கும்போது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இவ்வளோ பெரிய தொகையை விட்டுட்டு அரசியலுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ண விஜய் முயற்சிக்கலாம் அப்படி ஒரு பார்வை இருந்தது இல்லை? எல்லாமே இதுதானே. இப்போ நம்ம இந்த பார்வை வந்து ஒரு வெகுஜனத்துக்கு வரும் இல்லையா? இப்போ ஒரு சினிமாவில் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தார் பாரு, எல்லாத்தையும் விட்டு நமக்காக வந்திருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதற்கான விஷயமாகவும் இங்கே பார்க்கணும். எப்போவுமே இந்த இயக்குனர்கள் வந்து எப்படி திரைப்படங்களுக்குள் கற்பனைகளை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக காட்சிகளை அப்படியே வடிவமைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளும் ஒரு விஷயம் பண்ணும் பொழுதும் ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளே வந்து அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நிச்சயமாக வந்து அவ்வளவு தூரம் கேப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஒன்று சுற்றுப்பயணம் போகணும்னா படத்தை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வரலாம். அதிகபட்சம் எவ்வளோ ஆயிரும்? 3 மாதம் ஆகுமா? அவ்வளோதானே. அதுக்கு பிறகு வந்து நடிச்சுட்டு போட்டால் போச்சு. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. திரைப்படத்தில் மன்னர் எல்லாத்தையுமே தானமாக வழங்கிட்டு மக்களோட மக்களாக கலந்துற அப்படி ஒரு பிம்பத்தை வந்து விஜய் ஏற்படுத்த நினைக்கிறார் அப்படிங்கிறது சரியாக தான் சார் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வருடம் இடைவெளி அப்படிங்கும்போது ஒரு 3 வருடம் அப்படின்னா ஒரு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். மீண்டும் வரும்பொழுது ஒரு அரசியல் தோல்வியோ வெற்றியோ ஒரு கணிசமான வாக்குகள் பெற்ற பிறகு திருப்பி வரும்போது அந்த மார்க்கெட் அவருக்கு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. அதே சமயத்தில் இந்த இடத்த நான் சூர்யா பற்றி கேள்வி கேட்டது எதற்காக அப்படின்னா அஜித் கண்டிப்பாக தன்னோட இடத்த தக்க வச்சுக்க முயற்சி செஞ்சு அடுத்த பிளானில் இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சூர்யா விஜய் இல்லாத நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு போகணும், ஏன்னா எப்போவுமே ஒரு 3ஆம் இடத்துல என்ன வைக்கிறேன், நானும் ஒரு முதல் 2 இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூர்யாவுக்கும் ஆப்வியஸில் வரும் இல்லையா சார்? நிச்சயமாக வரும். ஆனால் விஜய் அஜித்துக்கு நடந்த சில சாதகங்கள்லாம் சூர்யாவுக்கு நடந்திருக்கான்னா இல்லை. இப்போ அவங்க ரைவலில் தான் வளர்ந்தாங்க. இப்போ அஜித்தை வந்து விஜய் ரசிகர்கள் திட்டுவதும் விஜயை அஜித் ரசிகர்கள் திட்டுவதும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக இருந்துச்சு. அதை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. திட்டமிட்டு உருவாக்குனாங்களா தானாக உருவாச்சான்னு தெரியல. எப்படி வந்து எம்ஜிஆருக்கு கலைஞர் வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தாரோ, ஏன்னா அந்த எதிர்ப்பில் வளர்வது தானே அரசியல். இப்போ கலைஞர் பேரை சொல்கிற கூட்டம் எம்ஜிஆர் திட்டம், எம்ஜிஆரை கொண்டாடுகிற கூட்டம் வந்து கலைஞரை திட்டம். இவங்க 2 பேரும் வளர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சூர்யாவுக்கு இல்லை. அவருக்கு எதிரி யார் சினிமாவில்? இப்போ அதான் சார் கேட்க வந்தேன். ஐ மீன் நீங்கள் விஜய்க்கு ஒரு அஜித் இருந்த மாதிரி அஜித்துக்கு ஒரு விஜய் இருந்த மாதிரி சூர்யாவிற்கு விக்ரம்க்கு வந்து எல்லாரும் படம் பார்ப்பாங்க, ஆனால் ஒரு ஃபேன்ஸாக சண்டை போடுறதுக்கோ எதிர்ப்பு பண்ணுறதுக்கோ இல்லை. அதன் காரணமாக தான் சூர்யாவுக்கு ஒரு ஆப்போனண்ட் இல்லாமல் அப்படியே அந்த 3ஆவது இடத்துலேயே இருந்துட்டாரா சார்? ஆமாம், நிச்சயமாக விக்ரமும் வரணும்ல. இப்போ சிம்பு தனுஷுங்கிறது அடுத்த ஜென்ரேஷன் கிளம்பிருச்சு. இப்போ இவரை திட்டுறதான் அவங்க சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி கூட வந்துருச்சு சார். விஜய் சேதுபதி வந்த சிவகார்த்திகேயன் வேகத்துக்கு ஓடல. ஆனால் சிம்புவும் தனுஷும் ஓடுறாங்க, ஒரே வேகத்தில் ஓடிட்டுருக்காங்க. தனுஷ் கொஞ்சம் மேலே ஓடினா கூட சிம்பு ரசிகர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமான ரசிகர்களாக இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து அபத்தம் அறிவின்மைங்கிறத ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்துறல, இது அசிங்கம் தான் சொல்கிறோம். ஆனாலும் இங்கே இந்த வெற்றிக்கு அது தேவைப்படுது. 2மே. சூர்யாவுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. இனிமேல் வேணால் அவர் யாராவது கிரியேட் பண்ணலாம், பட் இது வரைக்கும் இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ். அது இவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. எப்படி அந்த முதல் 2 இடங்களில் தன்னுடைய பேர் வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்த பிறகு தானேங்க இவர் வந்தார். அந்த அந்த சீனியர் தானே நீங்கள் வரணும். சமகாலம்தான். பட்டு விஜய் உயரத்துக்கு வந்த பிறகு தான் சூர்யா உள்ள என்ட்ரி ஆனார். ஸோ அதனால் வந்து அந்த வேகத்தில் தான் இருக்கும் வளர்ச்சி. ஓகே சார், சூர்யா வளர்ச்சி, சிவகார்த்திகேயன் வளர்ச்சி அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வரும் காலங்களில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார்.